Hi friends, welcome to Tasty Tamil Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா சண்டே ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் குருமா. இந்த சிக்கன் குருமா வந்து உங்களுக்கு plain rice, சப்பாத்தி, பரோட்டா, பூரி இது கூடலாம் வெச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். இப்போ இந்த சிக்கன் குருமாக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போ இந்த சிக்கன் குருமாக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். போனோடு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 5லேருந்து 6 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா, 2 மீடியம் பீஸ் தேங்காய், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், 2 பெரிய சைஸ் வெங்காயம். இதை வந்து எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ அவ்வளோ சின்னதாக வெட்டிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, அதை வந்து இந்த மாதிரி நடுவில் கீறி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணுமோ அதை அரைச்சிக்கலாம். அது வந்து 2 பீஸ் தேங்காய் சொன்னேன் இல்லையா, அது வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா ஒரு முந்திரி ஒரு 5லேருந்து 6, 1 டீஸ்பூன் கசகசா. இப்போ இதெல்லாம் வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட் வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ சிக்கன் குருமாக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம சிக்கன் குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பிரியாணி இலை, பட்டையை வந்து இந்தமாரி 2 உடச்சி போட்டுக்கோங்க. பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ. இந்த மாதிரி வெடித்த உடனே இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம். வெங்காயம் வந்து எதுக்கு சின்னதாக வெட்டிக்கணும்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஸோ அதனால தான் சின்னதாக வெட்டிக்க சொன்னேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வெங்காயத்தை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். ரொம்ப வதக்கணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையே வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையே நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ இதில் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மிலே வச்சு வதக்குங்க, ஃபாஸ்ட்டாக வச்சுடாதீங்க, மசாலா வந்து கரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு நிமிஷம் போல் நான் வதக்கிக்கிட்டேன் மசாலா சேர்த்து. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளியும் வந்து நல்லா ஃபுல்லாக மசியணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா. இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க தயிர் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து சிக்கனில் இப்போதைக்கு தண்ணியே சேர்க்காதீங்க. சிக்கன் வந்து அந்த மசாலாவோடய நல்லா வேகட்டும். இப்போ மசாலாவோட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கிட்டேன். நான் இப்போ பாருங்கள் எல்லாமே மசாலாவில் எப்படி சேர்ந்துருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக வேணும்னா அதுக்கு தேவையான அளவு, தண்ணியாக வேணும்னா அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி சேர்த்த பிறகு இதை ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நான் திறந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணணும், இதை கலந்து விடணும். ஸோ அப்படியே வச்சிடாதீங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு நடுவில் வந்து ஒரு வாட்டியோ 2 வாட்டி வந்து திறந்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஸோ வந்து சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கன்லாம் கூட நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னா ப்ளைன் ரைஸ், சிக்கன் குருமா, ரசம், முட்டை ஆம்லேட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் குருமா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.